இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக தற்போது மக்கள் போராட்டமும் அந்த பகுதியில் தீவிரமடைந்திருக்கிறது. இதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற அந்த தொகுதியை தன்னகத்தே மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்பது இந்த டங்ஸ்டன் சுரங்க அமைப்பதில் தீவிரம் காட்டுவதாக தெரிகிறது. மக்களின் குரலாக மாநில அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தையும் மீறி கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சிக்கிறதா, இல்லை அந்த ப்ராசஸின் அடிப்படையில் தான் இது நிறைவேற்றப்படுவதற்கான முனைப்பில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்களா? சூழலியல் சார்ந்து நாம் அணுக வேண்டிய பார்க்க வேண்டிய பார்வை என்னவா இருக்கு? உங்களுடைய கருத்து? இது நீங்கள் ஒரு நல்ல மிக முக்கியமான விவாதம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் மக்களோடு தன்னை நிறுத்தி கொண்டு ஒரு ஆணித்தரமான நிலைப்பாட்டை எடுப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அம்சம் இது ஏன் ஒன்றிய அரசு இதுக்கு ஒத்துழைக்க மறுக்குதுன்னா, ஒன்றிய அரசு ஹேஸ் எ வெரி லார்ஜ் பிளான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ங்கிறத மாற்றி அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு திட்டமிட்ட அவங்களுக்கு வேண்டிய அளவில். அந்த அடிப்படையில் இவங்க இப்போ இந்தியா முழுக்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க 23 மாநிலங்களில் 645 மாவட்டங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதாவது ஒரு கனிமம் இருக்குது. இந்த கனிமங்களை எல்லாம் அள்ளி தோண்டி எடுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பது தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக அளவில் அந்த லார்ஜர் வேர்ல்டு கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி சைனா தான் உலகத்தில் அதிகமான இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நாடு. அவங்க இப்போ அமெரிக்காவோடும் மற்ற ஐரோப்பிய நாடுகளோடும் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. இவங்களுடைய கனிமங்களை ஏற்றுமதி செய்ய மறுக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், ஃபியூவல் செல்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை தர மறுக்கிறதுனால, நீங்கள் அதை தராததுனால நான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைனா க்ளோஸ் ஃபிஸ்டடாக இருக்கும்போது அந்தந்த நாடுகளில் இதுக்கான தேவைகள் அதிகமாகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2023ஆம் நிதியாண்டில் 37,000 கோடி மதிப்பிலான நிக்கல், காப்பர், கோபால்ட் போன்ற கனிமங்களை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் தொடர்ந்து இறக்குமதி பண்ண முடியாத சூழலில் இந்தியாவுக்குள்ளே தோண்டி எடுக்கணும். அப்போ 23 மாநிலங்களில் 645 மாவட்டங்களில் 3 லட்சம் திட்டங்கள், 3 lakh ப்ராஜெக்ட்ஸ். இதில் அரிட்டாப்பட்டியில் நடக்கக்கூடிய நாயக்கர்பட்டின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மனிப்புலேட்டிவ். அதாவது அரிட்டாப்பட்டின்னு பேரை சொன்னால் பல்வேறு விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கோங்கிறதுனால ஒரு 12-13 குடும்பங்கள் மட்டும் வாழக்கூடிய நாயக்கர்பட்டி பேரை சொல்லி மேலோருங்கக்கூடிய பகுதியை குறிப்பிடாமல் இந்த நாயக்கர்பட்டியில் நாங்கள் எடுக்கிறோம். அது எப்படி பாருங்கள், 5,000 ஏக்கரில் எடுக்கிறோன்னு சொல்லி இப்போ தகவல் என்ன வருது, 38,500 ஏக்கர் இடத்துல திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலிருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகும் அது அப்படிங்கிறது. அப்போ முழுமையான தகவல்களை தரதில்லை, மக்களுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல, கார்ப்பரேட்டுகளுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அப்போது இந்த என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் லெட் டெவலப்மெண்ட் தான். அதாவது இயற்கை கனிமங்கள் அடிப்படையிலான வளர்ச்சிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்குள்ளே நாடு போகுதான். இவங்க அந்த மைனிங் அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ் அதை ஒத்துக்கிறாங்க. இந்த சுரங்க திட்டங்களால் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுவாங்கங்கிறத ஒன்றிய அரசு ஒத்துக்குது. அப்போ அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய போகிறாங்களா? என்ன செய்ய போகிறாங்களாம், முதல்ல 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்ட ஒரு கார்பஸ் ஃபண்டு உருவாக்குறாங்களாம். ஒரு வைப்புத்தொகை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன், டிஎம்எஃப் அது அமைப்புக்குடைய பேர், அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பாக இருப்பாராம். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. மாவட்டங்களில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள் வேறு யார், இவங்க பிஜேபியில் உள்ளவங்க முக்கியமான கொஞ்சம் பேரை பிடிச்சி உள்ளே போட்டு அந்த டிஎம்எஃப் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த சுரங்கத் தொழிலால் ஏற்படக்கூடிய இழப்புகளை, பாதிப்புகளை குறைப்பதற்கான வேலைகளை செய்வாங்களாம். அந்த மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களில் ஈடுபடுவாங்களாம். அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவாங்களாம். இதெல்லாம் அரசாங்கம் சொன்ன திட்டங்கள். இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் உருவாக்கி மக்கள் தின்று விளையாடி இன்புற்று இருப்போம்னு சொல்லி அவன் அண்டி தோண்டி மண்ணை நாசமாக்கி மலடாக்கி விவசாயத்தை கெடுத்து குடி தண்ணீரை கெடுத்து காற்றை நாசமாக்கி அவன் அள்ளி தோண்டி கார்ப்பரேட்டுக்காரன் கொண்டு போய்கிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக வாழலாம். இதற்கு ஒரு அமைப்பையே உருவாக்கிறது ஒன்றிய அரசு. அதுக்கு பேர் என்னென்னா கனிஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட்,
சுருக்கமாக கபில்ங்கிறாங்க, KABIL. இந்த கபில் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் தான் அந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனை வந்து ஓவர்சி பண்ண போகுது. அடிப்படை என்னென்னா, ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டுகளுடைய கைக்கூலியாக மாறி 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தொடங்கினது தான் இது. இவங்க வந்த பிறகு ஃபுல் ஸ்கேலாக இவங்க கார்ப்பரேட்டுகள்கிட்ட நம்மளை வித்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து மக்களை பற்றியோ, மக்களுக்கு மிக முக்கியமான உணவு உற்பத்தியை பற்றியோ, குடிநீர் பாதுகாப்பை பற்றியோ, சுற்றுச்சூழல் நலத்தை பற்றியோ, சுத்தமான காற்றை பற்றியோ கவலை கிடையாது. இவங்களுக்கு வேண்டியது கார்ப்பரேட் நலன். கார்ப்பரேட்டுக்கு வேண்டியது அவங்க லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இவங்க உட்கார்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஸோ அரசாங்கமும் இந்த பொருளாதார அமைப்புகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. இந்த அடிப்படையான மக்கள் இருக்காங்க பாருங்கள், நம்மளை பார்த்தா அர்பன் நக்சலுங்கிறான், மாவோயிஸ்ட்டுங்கிறான், விடுதலை புலிங்கிறான், அமெரிக்க கைக்கூலி, வெளிநாடுகளுக்கு கைக்கூலி. இவங்க 2 பேருக்கிடையே இந்த கள்ள உறவு, இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, மக்களை எதிரிகளாக பார்க்குது. அப்போ இதில் இந்த மைனர் மினரல்ஸ் சொல்கிற பாருங்க, இந்த ஜல்லி அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன ஆற்று மணல், இந்த மாதிரி மைனர் மினரல்ஸ்னால் முழுக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மேஜர் மினரல்ஸ் எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. இந்த கனிம தொழிலுங்கிறது 2 ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஒத்துழைச்சாதான் முடியும். இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் மாற்றி அமைச்சிருக்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருக்கணும், மாநிலங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாநிலங்கள் தன்னிச்சையாக இப்படி ஒரு முடிவெடுக்கும்போது இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது மேஜர் மினரல்ஸ் நிர்வகிக்கிறது நாங்கள் தான், ஒன்றிய அரசு தான், அதனுடைய இந்த நிதி ஆதாரங்கள் போன்றவற்றை மட்டும் மாநில அரசு தலையிட முடியுமே தவிர மாநில அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் தோண்டுவோம் அப்படிம்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த அரிட்டாப்பட்டி பிரச்சனையில் அருமையான ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க, கன்னியாகுமரியில் அணுக்கனிமம் தோண்ட போகிறோம்னு சொல்லி கடலோரத்தில் 5000 கிலோமீட்டர்னு சொல்கிறோம், 5000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. 5000 ஏக்கரில் நாங்கள் அணுக்கனிமம் எடுக்க போகிறோம். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, 50 மில்லியன் டன் தேரி மணல் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அங்கே திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் வேடியப்பன் மலை, கவுத்தி மலை, கல்வராயன் மலை போன்ற மலைகளில் இரும்பு தாது எடுக்க போகிறோம். நம்ம காவிரி டெல்டாவில் 8 மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோம், மீத்தேன் எடுக்க போகிறோம். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இவங்க அள்ளி தோண்டி எடுத்தாங்கன்னா மனிதர்கள் எங்கே வாழ்வது? தமிழர்கள் எங்கே போய் வாழ முடியும்? தமிழர்களுக்கு வேண்டிய உணவு பாதுகாப்பு என்ன ஆகும்? குடிநீர் பாதுகாப்பு என்ன ஆகும்? அப்போ தமிழ்நாடு அரசு இந்த மேலூர் பிரச்சனையில் எடுத்திருக்கக்கூடிய இதே நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களை, கனிம வளங்களை உள்ளூர் பகுதி மக்களுடைய ஆதரவும் ஆமோதிப்பும் அனுமதியும் இல்லாமல் எடுக்க முடியாது. மக்கள் தான், தொன்று தொட்டு வாழக்கூடிய மக்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர எங்கேருந்தோ வரக்கூடிய கார்ப்பரேட்டோ இந்த பகுதி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒன்றிய அமைச்சரை கூப்பிட்டு அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குன்னு கேளுங்க, இந்தியா வரைபடத்தை காட்டி தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு அடையாளப்படுத்த சொல்லுங்க, பெரும்பாலும் தெரியாது. ஒரு தேச வளர்ச்சி தமிழ்நாட்டில் அரிட்டாப்பட்டி, மேலூர் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்காம ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட முடியுன்ற ஒரு கேள்வியும் வரும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தையோ சூழலியலையோ சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதற்காக தமிழ்நாடுக்குள்ள வரவே கூடாது, கனிம வளங்களை எடுக்கவே கூடாதுன்னா அப்ப எல்லா ஸ்டேட்டும் அப்படி சொன்னா எப்படி ஒரு தேச நலன் பேணப்படும், பாதுகாக்கப்படும்? வளர்ச்சி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்கல்ல. நல்ல கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தேச நலன் முக்கியம். அந்த தேசங்கிறது யார்? மக்கள். மக்களுடைய அடிப்படை தேவை என்ன? உணவு. இப்போ நம்ம அந்த டங்ஸ்டன் பிரச்சனையில் மாநில அரசு சொல்கிறது 62 நீர்நிலைகள் அங்கே இருக்குது, 200க்கும் மேற்பட்ட நீர் ஊற்றுக்கள் இருக்குது, 3 தடுப்பணைகள் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு சொல்லுது. பரந்தூரில் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், ஏராளமான நீர்நிலைகள் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்வாழ் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க சிப்காட் விரிவாக்கத்துக்கு எதிராக. ஏராளமான நீர்நிலைகள் இருக்குது. இந்த இடங்களை நான் போய் பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போது நீர்நிலைகளும் மண்ணும் முக்கியம். மக்களுக்கு வேண்டியது அடிப்படை உணவுங்க. டங்ஸ்டன் இல்லாமல் நான் உயிர் வாழ்ந்துட முடியும் என்னால். ஆனால் சோறு திங்காமல் நான் உயிர் வாழ முடியாதுல்ல. உழுதுண்டு வாழ்வார்னு தான் சொன்னார் திருவள்ளுவர். டங்ஸ்டன் தோண்டி எடுத்து வாழ்வார்னு சொன்னார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் தான் பாரதியார் சொன்னார். கார்பரேட்டுக்கு டங்ஸ்டன் இட வேண்டும்னு பாடினாரு. இல்லை, மனிதர்களுக்கு உணவு தான் முக்கியம். மனிதர்களுக்கு அடிப்படை உணவும் தண்ணீரும். அந்த உணவும் தண்ணீரும் முதல்ல அதை உறுதிப்படுத்துவோம். அப்புறம்
வேண்டிய கனிமங்களை நம்ம வாங்கணும்னு சரி, எங்கேயாவது மனிதர்கள் பாதிக்கப்படாத பகுதிகளை தோண்டி எடுங்க. மனிதர்கள் டெல்லி சிட்டிக்குள்ளே டங்ஸ்டன் இருக்குங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே டங்ஸ்டன் இருக்குது, தோண்டி எடுப்பாங்களா? பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே போய் தோண்டுங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். டங்ஸ்டனோ, கிராஃபைட்டோ, ஜெர்மானியமோ, கேலியமோ, ஏதாவது ஒன்று கொஞ்சம் போலையாவது இருக்கும், தோண்டிடுவாங்களா? அப்போ நீங்கள் டெல்லியில் தோண்ட மாட்டீங்க, அரிட்டாப்பட்டியில் தோண்டிங்கன்னு என்ன நியாயம்? டெல்லியில் தோண்ட மாட்டீங்கல்ல, பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே தோண்ட மாட்டீங்கல்ல. அப்போது மக்கள் வாழாத காடுகளில், மலைகளில் எங்கேயாவது இருக்குன்னா கொஞ்சம் நமக்கு தேவைக்கு, இது கார்ப்பரேட்டினுடைய லாபத்துக்காக பண்ணாதீங்கிறோம். ஏலம் விடுறீங்க. யார் ஏலம் எடுக்கிறா? ஹிந்துஸ்தான் சிங் ஏலம் எடுக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் சிங் எப்படி எடுப்பான்? கை வச்சு அள்ளி தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மக்களுக்காக எடுப்பான். அவன் அள்ளி தோண்டி ஜேசிபியும் கொண்டு ஹெவி எக்யூப்மெண்ட்டை கொண்டு விட்டு தோண்டி எடுத்து அடுத்த பொன் முட்டையோட மாற்ற அறுத்து உள்ள முட்டையை அவ்வளோத்தையும் எடுக்கிறங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வளர்ச்சி திட்டம் இருக்கும். அதை நாம் எதிர்க்கிறோம். சஸ்டைனபிள் மைனிங் இஸ் ஓகே. மக்கள் அதிகமாக வாழாத, பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படாத அளவில் if required the area can be modified before signing of the composite license or mining lease அப்படினு சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவை இருக்கு அப்படினா இத சைன் பண்றதுக்கு முன்னாடி ஏரியாவை மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப கிடைக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பெருக்கது பயோடைவர்சிட்டியை பாதிக்காத இடத்துல பண்ணலாம்னா அத ஓகேன்னு சொல்லுவாங்களா அந்த கிராம மக்கள்? மக்கள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நம்ம சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் உள்ள லேண்ட் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், பப்ளிக் ஹியரிங் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குன்னா ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள், திட்ட பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் தான் முடிவெடுக்கணும். நாகர்கோயிலிருந்து நான் முடிவெடுக்க முடியாது மேலூர் மக்களுக்காக. அந்த பகுதியில் உள்ள மக்கள், பெரும்பான்மையான மக்கள், எங்களுடைய நிலம் எங்களுக்கு முக்கியம். நிலம்ங்கிறது வெறுமனே உணவு மட்டும் இல்லை, அது அடையாளம், அது வரலாறு, அது அவருடைய தொன்று தொட்டு அவங்க மூதாதையர்களை புதைச்சிருப்பாங்க. அது பார்ட் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி, அவங்களோட அடையாளத்தினுடைய அங்கம். அவன்கிட்ட போய் நீ எல்லாம் கட்டி புறக்கி எடுத்து வா, நான் உன்னை கொண்டு போய் திண்டிவனத்திலேயோ திண்டுக்கல்லையோ உன்னை குடிபெயர வைக்கிறேன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ மக்களுடைய அதான் கிராம சபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க. கிராம சபையில் தீர்மானம் போட்டால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை விட முக்கியமானது, இன்றியமையாததுன்னு நம்ம ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம்ல. அப்போ ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்புள் முடிவு பண்ணட்டும். அவங்க அத்தனை பேரும் வேண்டாங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சஸ்டைனபிள் மைனிங், இப்போ கடலோரத்தில் மணல் எடுக்கிறாங்க, அது ஹெவி எக்யூப்மெண்ட் வச்சு அள்ளி தோண்டி எடுக்கக்கூடாது. குட்டையில் கை வச்சு குட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி எடுக்கிறது தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. அது பெரிய அளவில் கடல் அந்த இக்காலஜியை பாதிக்காது, மக்களை பாதிக்காது. அந்த சஸ்டைனபிள் மைனிங் பண்ணலாம். ஆனால் இங்கே நடக்கிறது மக்களுக்கான திட்டங்கள் அல்ல, கார்பரேட்டுகளுக்கான திட்டம். அதுதான் பிரச்சனை. மக்களுக்காக நீங்கள் செய்கிறதாருன்னா இவ்வளோ பெரிய மேசிவ் டெவலப்மெண்ட் தேவையில்லை. 23 மாநிலங்களில் 645 ப்ராஜெக்ட் எதுக்கு? 645 மாவட்டங்கள் அள்ளி தோண்டி எடுக்கிறது எதுக்கு? மக்களுக்காகவா? இல்லை, கார்பரேட்டுகளுக்காக. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்ப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.